OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நான் மனோகர், கோயம்புத்தூர். நான் குக் பாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினச்சிருக்கேன். நம்ம இன்றைக்கி சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். சால்ட்டுங்க, சால்ட், மிளகுத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், ஜிஞ்சர் கார்லிக், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு மீதி இருந்தது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், கலக்கணும். 15 மினிட்ஸ் கலந்து வச்சுட்டு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெண்டாக எடுத்து வெளியே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னர் வெசல்ஸ் எடுத்து வெளியே வைக்க போகிறோம். நம்ம முதல்ல இப்போது ஆயிலை ஊற்ற போகிறோம். சோம்பு, கருவேப்பிலை, குருமிளகு, மிளகாய், கசகசா எல்லாத்தையும் உள்ளே போட போகிறோம். அப்புறம் அறுத்து வச்சுருக்கிற ஆனியன் இருக்குது, கப்பாப் ஆனியன் இருக்குது, அதையும் நம்ம உள்ளே போட்டுறோம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னால் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணது இருக்குது, அதையும் உள்ளே போடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெண்டை இப்போது நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம மெனு செட் பண்ண போகிறோம். அதில் சிக்கன், இதை இப்போது நம்ம சிக்கன் சுக்காவுக்கு வச்சுருக்கோம். மெனு செட் பண்ணிக்கிறோம். பவர் ஆன் பண்ணுறோம். இப்போது மெனுவில் 6 மினிட் நமக்கு காமிச்சிருக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்டது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பக்கத்துலேயே ஒரு ஆள் வேணும். அப்படியே அதை பார்த்துட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பக்கத்தில் இருந்துட்டு ஒவ்வொரு தடவையும் போய் பார்க்கணும், கரெக்டாக பாயில் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் அப்படி இல்லை. போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டு ஒரு அந்த டைம் ஒரு 6 மினிட்டு 7 மினிட்டோ அதுக்கப்புறம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இது ஈஸியாக இருக்குது. இப்போது 6 மினிட் முடிஞ்சது. இப்போது ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி இன்னர் வெசல்ஸ் எடுத்து வெளியே வைக்கலாங்க. பாயிலர்னு பார்க்கலாம். நல்லா ஸ்மெல் வருது, பார்க்கலாம். இப்போ கலக்கி பார்க்கலாம். நல்லா இருக்குது, நல்லா ஸ்மெல் ஆகிருக்கு, நல்லா ஸ்மெல் இருக்குது, நல்லா பாயிலும் ஆகிருக்கு. நம்ம தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணல, பட் கிரேவி மாதிரி வந்திருக்கு. டெசிகேட்டட் கோகனட் இருக்குது, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மெல்லும் வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு. இப்போ குக்கரில் சமைச்சதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா பாயில் ஆகிருக்கு. வாவ், சூப்பர், நல்லா இருக்குது. இனிமேல் நான் ஒய்ஃபை கண்டிப்பாக டிபெண்டாக இருக்க மாட்டேன். நானே சமைச்சிடுவேன். குக் பாட் இருந்தால் மட்டும் போதும். வெரி நைஸ்.